கஷ்டப்பட்ட நேரத்துல சிரிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சிரிப்ப உலகத்துக்கே குடுத்த ஒரு கலைஞன் தான் சார்லி சாப்ளின். ஆனா அவரோட பர்சனல் லைஃப் யாருமே நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் நிறைஞ்சதா இருக்குது. இது சார்லி சாப்ளின் பார்ட் 1. இன்னைக்கு உள்ள சென்னை மாதிரியான பெரிய சிட்டில வாழ முடியாம பிளாட்பாரத்துல இருக்கிற மாரி அன்றைய லண்டன் நகரத்துல ஏழைகளால நிரம்பி இருக்குது. அதுல ஒரு பெண் தான் ஹென்னா, சாப்ளினோட அம்மா. ஹென்னா ஒயின் ஷாப்ல நடனம் ஆடுற மேடை கலைஞரா இருக்கிறாங்க. ஹென்னாவோட அழகையும் நடனத்தையும் பார்த்து குடிகாரர்கள் வீசிடும் சொற்ப பணம் தான் ஹென்னாவோட வருமானமா இருக்குது. இன்றைய லண்டன் வீதிகள்ல ஜட்கா வண்டியில தொப்பியும் சுருட்டோடும் இறங்குற பணக்காரங்கள பார்த்து நம்மளுக்கும் இதே மாதிரி கணவன்கள் கிடைக்க மாட்டாங்க. என்ன ஏங்குறாங்க? கொஞ்ச நாள்லயே அதே மாதிரி பணக்கார கணவன் கிடைக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவங்க காணாம போறாங்க. அதுதான் சாப்ளினோட அண்ணனான சிட்னி. கணவன் போனதுல இருந்து வறுமை வாட்டத் தொடங்குது ஹென்னாவுக்கு. திரும்பவும் மேடையில பாட்டு பாடுற தொழில செய்றாங்க. அப்போதுதான் அங்க பழக்கமாகறாரு சார்லஸ்ங்கிற சாப்ளினோட அப்பா. அவங்க 2 பேத்துக்கும் 1889ஆம் ஆண்டு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையானது வர்ற நூற்றாண்டுகள்ல உலகத்தையே சிரிப்பில கட்டி போட போகுதுன்னு யாருக்குமே அப்ப தெரியல.